அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துலட்சுமி ரவிராஜன் பேசுறேன். ஏற்கனவே 2 வாழை மர வீடியோ போட்டிருக்கேன். இப்போ ஒரு வாழை மரத்தை பத்தி தான் சொல்ல போறேன். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாழை மரத்தை முழுசா நமக்கு அர்ப்பணிச்சிருது. வாழை தண்டுல நம்ம நிறைய பாக்குறோம், சமைச்சு சாப்பிடுறோம். முதல்ல தூர்ல அந்த கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கு எடுத்து நட்டினோம்னா நிறைய கன்றுகள் உருவாகும். அடுத்து வாழை மரத்தை வெட்டும் போது தண்டுல நடுப்பகுதியில பள்ளம் எடுத்து ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சீங்கன்னா தண்ணி சேகரிப்பாகும். அந்த தண்ணியை குடிச்சீங்கன்னா நல்ல கல்லடைப்பு நீங்கிரும். அடுத்து வாழை மட்டை மாடுகள் சாப்பிடுவோம். அந்த காலத்துல வாழை நார்ல தான் பூ கட்டுவாங்க. வாழை நார்ல கட்டின பூ மணக்கும், அவ்வளோ நல்லா கமகமன்னு இருக்கும். அடுத்து இலைகள் உங்களுக்கே தெரியும், சாப்பிடுறது உபயோகப்படுத்துறோம். வாழைக்காயோ பழமோ நல்ல உபயோகம். வாழைப்பூ பெண்களோட கற்பப்பை மாதிரியே இருக்கும். அதனால கற்பப்பையில பிரச்சனை உள்ளவங்க இந்த வாழைப்பூவை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சக்கரை வியாதிக்கான சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அனைத்துமே நமக்கு பயன்படுது. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில மனுஷனா பிறந்தவங்க நம்ம வாழ்நாள் முழுக்கவுமே நம்ம யாருக்காவது பிரயோஜனமா இருக்கிற மாதிரி அர்ப்பணிச்சுக்கணும். அம்மா அப்பாவுக்கு, கூட பிறந்தவங்களுக்கு, உறவினர்களுக்கு, தெரியாதவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம உதவி செய்யணும்.